இல்லை அதான் படத்தில் இப்போ தான் சம்பளம் வாங்கின மாதிரி இருந்துச்சு ஆக்சுவலாக. முன்னாடி வாங்கினது அது வெறும் பொருளானது. இதுதான் உணர்வு ரீதியான சம்பளம் இப்போ வாங்கின மாதிரி இருந்துச்சு. இந்த படம் பார்த்துட்டு வெளில வந்தோன்னா இன்ஸ்டண்ட்டாக அந்த ஒரு அவங்களோட எமோட் பண்ணி பேச முடியாமல் நிறைய பேர் அப்படி திக்கி இருந்ததுலாம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு நம்ம நெருக்கமாக இருந்தது. நம்ம பண்ண வேலைக்கு ஒரு கரெக்டான இது கிடைச்ச மாதிரி இருந்தது. ரொம்ப ஹாப்பி. நிச்சயமாக அதான் சொன்னேன், இப்போ தான் சம்பளம் வாங்கின மாதிரி இருக்குது. தேங்க்யூ சார். எனக்கு மட்டும் இல்லை, ஆடியன்ஸுக்கு கூட உட்காந்து பார்க்கும்போது பாசங்கள் இல்லாமல் அந்த ஷோ முடிஞ்ச உடனே நிறைய பேர் வந்து பேச முடியாமல் அவங்க அப்பா அப்பான்ற வார்த்தையை மட்டுமே சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு அழுதுகிட்டே இருந்தாங்க. அது வந்து எனக்கு புது அனுபவமாக இருந்துச்சு. இந்த படத்தில் நான் இப்போ தான் சம்பளம் வாங்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. நீங்கள் கொடுத்துட்டீங்க உங்கள் சம்பளம், ஆடியன்ஸ் நேரடியாக சம்பளம் கொடுத்த மாதிரியான எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. இது எனக்கு ஒரு பயங்கர ஒரு புத்துணர்ச்சியான ஒரு எமோஷன். அது எப்படி எனக்கு வார்த்தையாக சொல்கிறது இல்லை, பயங்கர மகிழ்ச்சி சார். டைரக்டர் சார் நானும் ஆல் கிரெடிட்ஸ் கோஸ் டு டைரக்டர். அதனால ஓகே சார், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரொம்ப ஏதாச்சும் அர்த்தமுள்ளதாக பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். சொல்லப்பட வேண்டிய பட் சொல்லப்படாத கதையாக நான் வந்து இந்த கதையை பார்க்குறேன். நமக்குள்ளே எத்தனையோ ஹீரோஸ் இருக்காங்க. டெய்லி லைஃப்பில் அவங்க பசங்களுக்காகவும் ஃபேமிலிக்காகவும் தான் முன்னேற வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு ஓயாத ஓட்டத்தில் ஓடிட்டு எத்தனையோ பேர் இருக்கும். அந்த கதையை வந்து தியேட்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்டேன். ஒரு கொஞ்சம் ஹியூமரோட, ஒரு ஆல்டர்னேட் பெர்ஸ்பெக்டிவோட, சிரித்து மனசு ஃபுல்லாகி போகணுன்னு தான் நான் ஆசைப்பட்டேன். கண்டிப்பாக இது ஒரு தியேட்டருக்கெல்லான எக்ஸ்பீரியன்ஸ் தான். தியேட்டருக்கு வந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் காளி சார் சொன்ன மாதிரி எல்லாரும் அவங்க ஃபேமிலியை பற்றி பேச போகும்போது எனக்கு ரொம்ப அர்த்தமுள்ள ஒரு படமாக எனக்கு இது ஃபீல் ஆகும். ரொம்ப 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 ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் இந்த ஒரு எல்லோரும் ரொம்ப எமோஷ்னலாக ஹெவியாக இருக்கிறது பார்க்கும்போது நிஜமாக இதுக்காக தான் உழைச்சிருக்கோம் இவ்வளோ நாள். எல்லா கிரெடிட்ஸும் ஆக்சுவலாக அண்ணனுக்கு நான் உண்மையாக சொல்லணும்னா, பிகாஸ் என்ன பண்ணணும், எப்படி உண்மையாக சொல்லணும்னா இந்த படத்துக்கு ஃபஸ்ட் கமிட் பண்ணும்போது இதுக்கு எப்படி பண்ண போகிறேன்னு தெரியாதுன்றதான் நான் சொன்னேன். இப்போ தான் சொல்கிறேன். பிகாஸ் ரொம்ப வித்தியாசமான ஒரு ட்ரீட்மெண்ட் இந்த படத்தோட இது எல்லாமே. ஸோ அதெல்லாம் எல்லா கிரெடிட்ஸும் அண்ணனுக்கு தான். நீங்கள் மியூசிக் நல்லா இருக்குது, எமோஷனலி எல்லாமே ஒர்க் ஆகுதுன்னா இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் தேங்க்ஸ் டு யூ அண்ணா ஃபார் ஆஸ்கிங் அண்ட் ஆல் ஆஃப் அஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஹெவியாக எமோஷனலாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். இங்கே எல்லாருமே எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்து இந்த இடத்துல இருக்கிறதுக்கே எனக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. அண்ட் மெட்ராஸ் மேட்னி இந்த பார்ட் ஆஃப் டீமில் இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப திறமையான ஒரு காஸ்ட்டும் டெக்னீஷியன்ஸோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே வந்து என்னை ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். இதில் தீபிகான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். மகளாக நான் வந்து அதுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கேன் நம்புகிறேன். ஸோ நீங்களும் எல்லாமே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த படத்தை வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த படத்தில் தினேஷ்ன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ முதல் கிரெடிட்ஸ் எங்கள் டிரெக்டருக்கு தான் சொல்லணும். அதே மாதிரி எனக்கு கூட ஒர்க் பண்ண என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கினேன் என்னோட ஆக்டர்ஸ் காளி சார், ஷெல்லி சேச்சி, ரோஷினி அக்கா அண்ட் எல்லாருமே. எனக்கு இது ரொம்ப முதல் படம். ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதெல்லாம் நடக்குமான்னு நினச்சி பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு எல்லாமே நடக்குது, அவங்க ரியாக்ட் பண்ணுறாங்கன்ற சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த படம் முழுக்க ஒரு ரியல் லைஃப் பேஸ் பண்ணி தான். ஸோ பெருசாக சினிமா எக்ஸாஜரேஷன்லாம் இருக்காது. நீங்கள் உங்களை ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்துடுங்க. இந்த படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு பெரிய சந்தோஷம் என்னென்னா, ஃபேமிலியாக எல்லோரும் ஒன்றா வீட்டில் உட்காந்து கடைசியாக அது ஒவ்வொரு நாளும் அதை ரசித்து சாப்பிட்ணுன்றது தான் எங்களோட கோல். ஸோ அது கண்டிப்பாக இந்த படத்தில் நடந்திருக்குன்னு நம்புகிறேன், இனிமும் நடக்கும். ஸோ கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பார்த்துருங்க June 6 இன்னிலேருந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருந்துச்சு. படத்தில் வந்து அப்பா சீன் காமிச்சிருந்தாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை வளர்க்குறாங்க அப்படின்றது காமிச்சிருந்தாங்க. ஓவராலாக வந்து பார்க்கலாம், நல்லா இருக்கு. இந்த ஜென்ரேஷன் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் படத்தை. ஏன்னா நிறைய பேர் காசு வந்து இன்னைக்கு வாங்குகிறோம், செலவு பண்ணுறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம அம்மா அப்பா வந்து அதை எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுக்காக சேர்த்து வைக்கிறாங்க, நம்ம ஃப்யூச்சருக்காக சேர்த்து வைக்கிறாங்கன்றது இந்த படத்தில் நல்லா காமிச்சிருக்காங்க. 10க்கு 9.5 கொடுக்கலாம். ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு, லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி 9.5 கொடுக்கலாம். 0.5 வந்து லைட்டாக ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்துச்சு. மற்றபடி ஓகே தான், நல்லா இருந்துச்சு. நல்லா எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. என் வாழ்க்கையில் நடந்த கதையாக இருக்குது. நல்லா சார். அவர் ஆட்டோ ஓட்டுறாரு, அவரோட. ஆமாம், குடும்பம் படம் எல்லாமே சூப்பராக இருக்குது.
இதோ சோக கதை தான், எங்கள் கதை மாதிரி தான் போடுது, என்ன பண்ணுறது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ஆட்டோக்கார் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. அப்பா சீன் தான். அப்பா சீன் ரொம்ப அவர் கஷ்டப்படுறாருல, அதான் உப்பள்ளி கூட காப்பாத்துறாருல, அதான். அது ஃபைட்லாம் இல்லை. படம் சூப்பராக இருக்கு ப்ரோ. அப்பா கேரக்டர் ப்ரோ. அப்பா வந்து கஷ்டப்பட்டு எப்படி வளர்க்குறாரு அப்படின்னு கதை தான். அது நல்லா இருக்கு. அதை பார்க்கும்போது நம்ம அப்பா எப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு இருக்கும்போது தான் இருக்கு. ஃபேமிலியோட தான் பார்த்துட்டு போகிறோம். நல்லா தான் இருக்கு. நல்லா தானே இருக்குது. மோட்டிவேஷன் ஸ்பீச் தானே, நல்லா இருக்கு. இவரே ஹீரோ தான். நல்லா பாடலாம் சரியா இல்லைண்ணா, ரொம்பலாம் இல்லை, ஆனால் சென்டிமெண்ட்டாக தான் இருந்தது, ஆனால் ரொம்பலாம் இல்லை. இந்த இது சண்டைப்பட்டது ஈபி இல்லை, சண்டைப்பட்டது ஈபி ஆஃபீஸர் நல்லாதான். இல்லை மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. ஓகே, பார்க்க வேண்டிய படம் தான். இன்னைக்கு காலகட்டத்தில் யங்ஸ்டர் கண்டிப்பாக பார்த்தாங்கன்னா எப்படி ஃபாதர் மதருக்கு என்ன மரியாதை தரணும், என்ன அட்டாச்மெண்ட் இருக்கணும் கண்டிப்பாக இருக்கும். இல்லை 100% தான் சொல்கிறேன். எல்லாருமே எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்ல சென்டிமெண்ட் தான் சொல்கிறேன். ஸ்டூடெண்ட் பசங்க பார்த்தாலே ஃபாதர் மதர்கிட்ட எப்படி மரியாதை தரணும், எப்படி நடந்துக்கணும் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நல்லா இருக்குது, அருமையாக இருக்கு படம். ஆமாம், அதான் இந்த ஜெனரேஷன் பார்க்கணும். பார்த்தா தான் ஃபாதர் மதர் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. ஒரு ஆட்டோ டிரைவராக இருந்து ஒரு என்ன அமெரிக்கா வரலும் போக வைக்க முடியுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது பசங்க பார்த்தாங்கன்னா அவங்கள ஃபாதர் மதர் அட்டாச்மெண்ட் நல்லா வரும். இல்லை எல்லாமே அவங்கவுங்க கேட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபாதராக இருக்கட்டும், சன்னாக இருக்கட்டும், அவங்க டாக்டராக இருக்கட்டும், அவங்க ஒய்ஃபாக இருக்கட்டும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அதை விட மெயின் இவர் சத்யராஜ் ஆரம்பத்தில் இது வரலாம் கொடுக்குது. அது நல்ல இன்னும் ப்ளஸ்ஸாக இருக்குது படத்துக்கு. ஆடியன்ஸு பார்க்கணுன்ற கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தாங்கன்னா அது ஃபேமிலி ஒரு காலத்தில் 20 வருஷம் முன்னாடி நாங்கள் அப்படி இருந்தோன்றதை இன்றைக்கி இதை பார்த்தாங்கன்னா டெஃபினட்டாக எல்லாருக்கும் தெரியும். ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது படம். புதுசாகவும் இருக்குது, இப்போதைய காலகட்டத்துக்கு தேர்ந்தெடுத்த மாதிரி இருக்குது படம். நல்லா இருக்கு. பிடிச்ச சீன் அதில் எல்லாமே பிடிச்ச சீன் இருக்கு. ஏன்னா அதாவது ஒரு அப்பா அம்மா அந்த குழந்தைங்க அதுதான் ஒரு ஃபேமிலியோடைய இது வைத்திருக்கீங்க. அது நல்லா எடுத்திருக்காங்க, நல்லா இருக்குது படம். சென்டிமெண்ட் எல்லாம் சரியாக தான் இருக்குது. அதெல்லாம் பார்க்கக்கூடிய படம் தான். பசங்களுக்காக ஒரு ஃபேமிலியை ரன் பண்ணுறது எப்படி, அது ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. ஆமாம், மாறும். அது அந்த மாதிரி மாறுறது இருக்குதான். பார்க்கலான்னு கண்டிப்பாக தோணும். படம் நல்லா இருக்குது, அமைதியாக இருக்குது, குடும்பத்து படம். நல்லா குடும்பத்தோடு பார்க்கலாம், நல்லா இருக்கு படம். அந்த அம்மா அப்பா அவங்களுக்கு ரொம்ப கொடுப்பனை இருக்குப்பா. அம்மா அப்பா நடிக்கிறவங்க ரொம்ப நல்லவங்க. பொண்ணும் அமைதியாக நடிச்சிருக்கிறா, நல்லா இருக்கு. பார்க்கலாம், சந்தோஷமாக பார்க்கலாம், குடும்பத்தோடு பார்க்கலாம். இது பார்க்கக்கூடாதுன்ற படம் இல்லை, இது நல்லா இருக்கு. இந்த இப்போதைக்கு குடும்பத்துக்கு இப்படி பார்க்கலாம். நல்லா இருக்கு, நல்லா பார்க்க வேண்டிய படம் தான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அந்த ஆட்டோ ஓட்டுறது, அவரு கஷ்டப்படுறது, அந்த பொண்ணு அந்த பையன் கொஞ்சம் இதுவாக இருக்கிறாரு, அவர் பரவாயில்ல, நல்லா இருக்குது. அவங்க அப்பா அம்மா அது நடிப்பு நல்லா இருக்கு, பொண்ணு நல்லா இருக்குது, அந்த நடிப்பு நல்லா இருக்குது. இப்போ இருக்கிற பசங்களை நடிக்கிறது இது நல்லா இருக்குது. இந்த மாதிரி படம் எடுக்கணும், எடுத்தால் தான் நல்லது. இப்போ இருக்கிற பசங்களோட இது எடுக்கணும். நல்லா இருந்துச்சு ப்ரோ. மிடில் கிளாஸ் லைஃப் பற்றி சொல்லியிருக்காங்க, நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலாக எமோஷனாக இருந்துச்சு. பிடிச்சதுன்னா அதான் ப்ரோ, பேரண்ட்ஸோட இருக்க ரிலேஷன்ஷிப்பு அதை பற்றிலாம் நல்லா சொல்லியிருக்காங்க. அதனால அந்த அப்பா கேரக்டர் காளி வெங்கட் நல்லா நடிச்சிருக்காரு. அந்த கேரக்டர் ரியல் லைஃப்பில் என்ன கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சுது. அவங்க பண்ணுற ஸ்ட்ரகிள்ஸு அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதான் சொல்லிட்டேன், இந்த எமோஷனுக்காகவே வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக ஜாலியாக வந்து எமோஷனல் ஃபேமிலியை என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா இருந்துச்சு ப்ரோ. படம் சூப்பராக இருந்துச்சு. 10க்கு 9 கொடுக்கணும்.
அப்பா பொண்ணுனுடைய இது எனக்கு பிடிச்சிருந்தது. அது அம்மாவா அப்பாவா இருக்காங்க, அவங்க 2 பேர் இதுவும் ரொம்ப நல்லா இருக்கு. பரவாயில்ல, ஒரு மிடில் கிளாஸ்ல எப்படி இது இருக்கோ அது இதுவாக காட்டியிருக்காங்க, நல்லா இருக்கு. படம் சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. எனக்கு அதில் நிறைய ஃபன் சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்தது. பசங்க போய் மாஞ்சா விட்டு விளையாடும் போது அதெல்லாம் நிறைய இருந்தது, நல்லா இருந்தது. இது என்ன இப்போ எப்படி சொல்றதுன்னா, எங்கள் அம்மா அவங்க சைல்ட்ஹுட்ல எப்படி இருந்தாங்களோ அதை வச்சு கனெக்ட் பண்ண முடியுது அம்மா சொன்னாங்க. அதுலேருந்து எனக்கு நல்லா இருந்துச்சு. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்காங்க. காளி வெங்கட் சார் நல்லா நடிச்சிருக்காரு மூவி. சத்யராஜ் சார் வெரி நைஸ், அவர் பண்ணியிருக்காரு. புரியல. பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லா இருந்தது. எல்லாம் ஒரு சீன் பண்றாங்கன்னா அந்த சீனுக்கு பெர்ஃபெக்ட்டான இது கொடுத்துருக்காரு, நல்லா இருந்துச்சு மூவி. ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு. 10. சூப்பராக இருந்துச்சு. ஃபீல் குட் மூவி, ஆப்வியஸ்லி அ ஃபீல் குட் மூவி, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு மூவி. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த மூவி வந்து உங்கள் டெய்லி லைஃபோட கனெக்ட் ஆகும். பேசிக்லி நான் என்ன சொல்லுவேன்னா, உங்கள் ஃபேமிலியோட வாங்க, வந்து இதை படுறான் நீ தானடா பண்ண நான் தான்டா பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு மாதிரி டிஸ்கஸ் பண்ணி பார்க்குற மாதிரி ஒரு நல்ல படம். இப்போ ரீசெண்ட்லி இந்த மலையாள மூவிஸ் எல்லாமே நம்ம தமிழ் ஆடியன்ஸ் கிட்ட கண்டிப்பாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. எதனாலனா கண்டென்ட் பேஸ்டாக இருக்கிறதுனால. இதுவும் அதே எக்ஸாக்ட் மூவி, செம்ம கண்டென்ட் பேஸ்டு, ஃபாஸ்ட் பேஸ்டு மூவின்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் ரியலி கண்டென்ட் பேஸ்டு. நீங்கள் வந்து படத்தோட கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். அதோட அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே படத்தில் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். எனக்கு ஆக்சுவலாக அப்பா கிடையாது, ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தவறினார். எனக்கு அதனாலே இந்த அப்பா கேரக்டரோட இருக்கிறனால ரொம்ப என்கேஜ் ஆகிட்டேன். மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பேசிக்லி அப்பா கேரக்டரோட இங்கே போக போக ஆரம்பித்ததும் ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுதான் எனக்கு இன்னும் ரொம்ப இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சிருந்தது. ரியல் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களாக இருந்ததே எனக்கு இன்னும் ரொம்ப கனெக்டிவாக இருந்தது. எதுவுமே வந்து இது எனக்கு நடக்கலைன்றதுனா ஏதாச்சும் ஒன்று இப்போது ரொம்ப ஃபேண்டசி கைண்ட் ஆஃப் போயிருந்துச்சுன்னா கூட எனக்கு தெரிஞ்சிருக்காது இது எனக்கூட கனெக்ட் ஆகலை அப்படின்ற மாதிரி. ஆனால் இதில் எல்லாமே எனக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆப்வியஸ்லி காளி சார், காளி வெங்கட் சார், ஷெல்லி மேம், ரோஷினி மேம், இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இது. அப்புறம் ஆக்சுவலாக இந்த அவரோட தம்பியாக ஒருத்தங்க பண்ணியிருந்தார், அவரோட நேம் எனக்கு தெரில, சூப்பராக பண்ணியிருந்தார். ரொம்ப ஆப்டான கேரக்டர், சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருக்குமே அந்த ஸ்க்ரீன் டைம் கொடுத்ததா இருக்கட்டும், கண்டென்ட் கொடுத்ததா இருக்கட்டும், சூப்பராக எழுதியிருக்காங்க. ரைட்டிங் வந்து சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து தேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக கனெக்ட் ஆகும் ப்ரோ. நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் தான் இந்த படத்தை வந்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா தான் ஒரு சில விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கும். இப்போ நீங்களும் உங்கள் அப்பா கூட இந்த மாதிரி கனெக்டாக இருந்திருப்பீங்க. எல்லாருமே வந்து உட்காந்து பார்த்தீங்கன்னா அப்போ எதனா ஒன்று மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை வந்து தேட்டரில் கண்டிப்பாக பார்க்கணும். 9 கொடுப்போம். எதனால் அந்த ஒன்றுனா, படம் வந்து ஐ திங்க் இட்ஸ் அரௌண்ட் 2.5 hours to 240 hours, எனக்கு சரியாக தெரில. அதனால சில பேருக்கு கண்டிப்பாக அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். அது மட்டும் தான், வேறு எதுவும் இல்லை. எனக்கு ஆக்சுவலாக இதில் மெயினாக ஏன் அந்த 1 ரேட்டிங்கை நான் குறைச்சேன்னா, இதில் 2 பாட்டு இருக்குது, 3 பாட்டு இருக்குது ஆக்சுவலாக. என்னடா போலப்பு இதுன்னு ஒரு சாங்கு, அண்ட் இன்னொன்று 2 சாங்ஸ் இருக்குது, விஜய் யேசுதாஸ் அண்ட் எஸ்பி சரண். இதை ஏன் அவங்க ஃபுல்லாக போடலன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு ஃபுல்லாக போட்டிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். லைக் பார்ட்டு போட்டாங்க, அது ஏன் அது ஃபுல்லாக வரலன்றது தான் அந்த 1 ஸ்டாரை நான் குறைச்சிட்டேன். இதை வந்து டேரக்டர் பார்க்கணும், அவர் அந்த ஃபுல் சாங்கை வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்காக தான் அந்த 1 ஸ்டார். ப்ரோ கண்டிப்பாக எல்லாருமே தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க எல்லாருக்குமே ஒரு மாதிரி இறுக்கமாக ஒரு மாதிரி கண் கலங்க வச்சு தான் அனுப்புவாங்க போல். கண்டிப்பாக நல்லா இருந்துச்சு. லைக் அது ஒரு ஹாப்பி டியர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதுதான் இருந்துச்சு. ஒரு சீன் வரும், அப்பா கிட்ட சாரி சொல்ல ரொம்ப யோசிப்பான் அந்த பையன். அதில் ஸ்க்ரீனில் என்ன பார்த்த மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட நம்ம தப்புன்னு தெரிஞ்சுமே யாருமே அப்பா கிட்ட பெருசாக சாரி கேட்டதில்லை. அது ரொம்ப ரிலேட்டபிளாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் தான் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது அப்படியே அந்த ஒரு பேஸ்மெண்ட் அந்த ஃபேமிலியில் ஒருத்தராக நம்மளை உட்கார வச்சாங்க. செகண்ட் ஹாஃப் வந்து அந்த ஸ்டோரி ரிலேட்டடாக போகிறப்ப அது மெயினாக ரோஷினி, காளி வெங்கட்லாம் நடித்த மாதிரியே தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேருமே ஒரு மிடில் கிளாஸ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்கெல்லாம் ரியல் லைஃப் அப்படியே வாழ்ந்திருக்காங்க, நிஜமாகவே வாழ்ந்திருக்காங்க. 10க்கு நான் கண்டிப்பாக 8.5 கொடுப்பேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து அந்த ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் அந்த பேஸ்மெண்ட் போட்டது நல்லா இருந்துச்சு. பட் இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணியிருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம்
10 out of 10 தான் கண்டிப்பாக. இந்த ஜெனரேஷன் கிட்ஸ் வந்து இந்த படத்தை பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த ஜென்ரேஷன் இல்லை, இது இந்த ஜென்ரேஷன் சொல்கிறத விட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க எந்த ஜென்ரேஷனில் இருக்கவங்க பார்த்தாலுமே இது கண்டிப்பாக ரிலேட் பண்ணிக்க முடியும்.